all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம இந்த very அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாம இதுக்கு பதிலா நம்ம வேற என்ன வேர்ட் வச்சு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். மீனிங் மாறக்கூடாது, ஆனா வெரியும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு கண்டிஷன்ல அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வெரி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வேற வேர்ட் யூஸ் பண்றது இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம 1 or 2 வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருப்போம். சப்போஸ் அந்த வீடியோல நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ தட் நீங்க நிறைய வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் வேர்ட் வெரி ஸ்கேரி, நெக்ஸ்ட் வெரி ஈஸி, நெக்ஸ்ட் வெரி க்ரௌடட் அண்ட் ஃபோர்த் வந்து வெரி ஆங்க்ரி. இந்த வெரி ஸ்கேரினா என்ன, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேர்டுக்கு நம்ம வேறு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? வெரி யூஸ் பண்ணாமல் ஸ்கேரி அப்படின்றதுக்கு டெரிஃபையிங். ஸோ வெரி ஸ்கேரிங் அப்படின்னா டெரிஃபையிங் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் த மூவி வாஸ் வெரி ஸ்கேரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக த மூவி வாஸ் டெரிஃபையிங் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி ஸ்கேரி அப்படின்றது டெரிஃபையிங். வெரி ஈஸி அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ வெரி ஈஸினா சிம்பிள். that problem is simple. ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்றது தான் that problem is simple அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா the test was simple. ஸோ டெஸ்ட் எப்படி இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். the test was simple, that problem is simple, the test was simple இப்படிலாம் சொல்லலாம். ஸோ இந்த சிம்பிள் அப்படின்றத நம்ம எதை டினோட் பண்ணுறோம், வெரி ஈஸி அப்படின்றத டினோட் பண்ணுறோம். ஸோ வெரி ஸ்கேரி அப்படின்னா டெரிஃபையிங், வெரி ஈஸினா சிம்பிள். வெரி க்ரௌடட்னா என்ன, ரொம்ப இதை கொச்சு ஃபுல்லாக ரொம்ப அப்படியே ரொம்ப டைட்டாக ஜாம் பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ லெட்ஸ் சே பேக்ட். ஸோ வெரி க்ரௌடட், பேக்ட். தி ஸ்டேடியம் வாஸ் வெரி க்ரௌடட் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம the stadium was packed அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து நம்ம packed என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம், வெரி க்ரௌடட் அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ வெரி ஸ்கேரி அப்படின்னா என்ன, டெரிஃபையிங். வெரி ஈஸினா சிம்பிள். வெரி க்ரௌடட் அப்படின்னா பேக்டு. வெரி ஆங்க்ரினா என்ன அப்போது, ஃபியூரியஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த வேர்ட் வெரி அப்படின்றத யூஸ் பண்ணாமல் என்ன வேர்ட் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வெரி ஆங்க்ரி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது, வெரி ஆங்க்ரி யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபியூரியஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெரி ஆங்க்ரி அப்படின்றது ஃபியூரியஸ். ஷீ வாஸ் வெரி ஆங்க்ரி அப்படின்றதுக்கு ஷீ வாஸ் ஃபியூரியஸ் when she heard the news. ஸோ இந்த ஃபியூரியஸ் அப்படின்றது வெரி ஆங்க்ரி அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி ஸ்கேரி அப்படின்னா என்ன, டெரிஃபையிங். வெரி ஈஸி அப்படின்னா சிம்பிள். வெரி க்ரௌடட் அப்படின்னா பேக்ட். அண்ட் வெரி ஆங்க்ரி அப்படின்னா ஃபியூரியஸ். ஸோ இந்த 4 வேர்ட் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த 4 வேர்ட் யூஸ் பண்ணும்போது வெரி ஸ்கேரி அப்படின்னா டெரிஃபையிங் அப்படின்றது டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த செட்டில் பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் வெரி ஆங்க்ரி, வெரி பியூட்டிஃபுல், வெரி குவாய்ட் அண்ட் வெரி டர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வெரி ஸ்கேரி அப்படின்னா டெரிஃபையிங் பார்த்தோம், வெரி ஈஸினா சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம், வெரி க்ரௌடட் அப்படின்னா பேக்டுன்னு பார்த்தோம், அண்ட் வெரி ஆங்க்ரி அப்படின்னா ஃபியூரியஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கெலாம் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வெரி ஹங்க்ரி அப்படின்றது ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி ஹங்க்ரி, ஸ்டார்விங். ஐ எம் வெரி ஹங்க்ரி அப்படின்றது ஐ எம் ஸ்டார்விங். லெட்ஸ் ஈட். ஸோ எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த வெரி பியூட்டிஃபுல் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஸ்டன்னிங். ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ் இந்த பியூட்டிஃபுல் அப்படின்றதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரெத் டேக்கிங் யூஸ் பண்ணலாம், கார்ஜியஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரிட்டி யூஸ் பண்ணலாம். இங்கே ஸ்டன்னிங் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ she looked
very beautiful அப்படின்றதுக்கு பதிலா she looked stunning in that dress. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க செம்ம அழகாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம வெரி பியூட்டிஃபுல் அப்படின்றத ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி ஹங்க்ரி அப்படின்றது ஸ்டார்விங் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்றது ஸ்டன்னிங். ஸோ வெரி ஸ்கேரி, டெரிஃபையிங், வெரி ஈஸி, சிம்பிள், வெரி க்ரௌடட், packed, very angry, furious, very hungry, starving, very beautiful, stunning. இப்போ very quiet அப்படின்னா என்ன? Very quiet அப்படின்றத silent அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி குவாய்ட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பிளேஸ் லைப்ரரி. த லைப்ரரி வாஸ் வெரி குவாய்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக த லைப்ரரி வாஸ் சைலண்ட், ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சைலண்ட்னு யூஸ் பண்ணலாம். வெரி டர்ட்டி அப்படின்றத grimy அப்படின்னு சொல்லலாம். The floor was very dirty ன்னு சொல்கிறதுக்கு the floor was grimy அப்படின்னு சொல்லலாம். So this grimy represents very dirty. So very hungry அப்படின்னா starving, very beautiful அப்படின்றத இந்த இடத்துல நம்ம stunning அப்படின்னு வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். And very quietனா silent and very dirty அப்படின்றது grimy. So from the top, very scary அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம்? terrifying அப்படின்னு சொல்லுவோம். very easy அப்படின்றது simple அப்படின்னு சொல்லுவோம். very crowded அப்படின்றது packed அப்படின்னு சொல்லுவோம். and very angry அப்படின்றது furious அப்படின்னு சொல்லுவோம். and very hungry அப்படின்றது starving. very beautiful அப்படின்றது stunning. very quiet அப்படின்றது silent. and very dirty அப்படின்றது grimy. ஸோ இன்னும் ரெண்டு வேர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு வேர்ட் வெரி டயர்ட் அண்ட் வெரி ஃபனி. ஸோ இந்த வெரி டயர்ட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி டயர்ட், எக்ஸாஸ்டட். இதுக்கான சென்டென்ஸ் ஆஃப்டர் தி ட்ரிப். ஸோ ட்ரிப்புக்கு அப்புறம் எப்படி இருந்தது? ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி டயர்ட் அப்படின்றதுக்கு பதிலாக ஐ வாஸ் exhausted அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் exhausted represents very tired. very funny அப்படின்றது amusing அப்படின்னு சொல்லலாம், hilarious அப்படின்னு சொல்லலாம், நிறைய இருக்குது ஃபன்னிக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த இடத்துல என்ன வச்சு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அம்யூசிங் அப்படின்னு வச்சு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ his jokes were very funny அப்படின்றதுக்கு நம்ம amusing அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ his jokes were amusing. அவங்களோட ஜோக்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப காமெடியாக இருந்தது, ரொம்ப ஃபனியாக இருந்தது அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அம்யூசிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஒன் லாஸ்ட் டைம், வெரி ஸ்கேரி அப்படின்றது டெரிஃபையிங் சொல்லலாம், வெரி ஈஸின்றது சிம்பிள்னு சொல்லலாம், வெரி க்ரௌடட்ன்றத பேக்டுன்னு சொல்லலாம், வெரி ஆங்க்ரி அப்படின்றது ஃபியூரியஸ்ன்னு சொல்லலாம், வெரி ஹங்க்ரி அப்படின்றத ஸ்டார்விங், வெரி பியூட்டிஃபுல் அப்படின்றது ஸ்டன்னிங், வெரி குவாய்ட்ன்றது சைலண்ட், வெரி டர்ட்டின்றது grimy, very tired into exhausted and very funny அப்படின்றது amusing. ஸோ இந்த 10 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் நம்ம இந்த வெரி அப்படின்றத யூஸ் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இந்த வெரி அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாமல் அதுக்கு வேறு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் நிறைய வேர்ட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஆல்ரெடி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்கும், பட் அதை வந்து ஒரு ரீகால் வீடியோவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது நியூ வேர்ட்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா எந்த வேர்ட் உங்களுக்கு நியூவாக இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.